அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது, மனிதன் சாப்பிடவே கூடாத இறைச்சி என்ன, அப்படி உண்டால் 7 தலைமுறையினருக்கு ஏற்படும் நிரந்தர சாபம் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். இத்தகைய கொடிய தவறுகளின் காரணமாக அவர்களின் ஒட்டுமொத்த வம்சமே நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு இருளில் மூழ்கிவிடும் என்பது நம்முடைய பண்டைய சாஸ்திரங்கள் எச்சரிக்கின்றன. முக்கியமாக தலைமுறைக்கு சாபம். இந்த ஒரு இறைச்சியை சாப்பிட்டால் கண்டிப்பாக குடும்பத்தில் கஷ்டம் ஏற்படும் என ஜோதிட சாஸ்திரமும் முக்கியமாக கூறுகிறது. இயற்கையின் படைப்பில் ஒவ்வொரு உயிரினத்திற்கும் அதற்கு உரிய முக்கியத்துவம் தனித்துவமான இடமும் உண்டு. குறிப்பாக நம்முடைய மதத்தில் மரபுகளும் மனிதனுக்கு இயற்கையும் இடையிலான பிரிக்க முடியாத உறவை அங்கீகரிக்கும் வகையில் சில உயிரினங்கள் தெய்வங்களின் வடிவங்களாக கருதப்பட்டு மிகுந்த பக்தியுடன் சிரத்தையுடன் வழிபாடு செய்கின்றார்கள். முக்கியமாக எனினும் அண்மை காலமாக நவீன வாழ்க்கை முறை போக்குகள் மற்றும் அயல் கலாச்சாரங்கள் மீதான கண்மூடித்தனமான ஈர்ப்பின் காரணமாக சிலர் அறியாமலேயே அல்லது வேண்டுமென்றாகவும் மன்னிக்க முடியாத சில தவறுகளை செய்து வருகின்றனர். இத்தகைய கொடிய தவறுகளின் விளைவாக அத்தவறை இழைத்தவர்களின் ஒட்டுமொத்த வம்சாவளியும் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு இருளில் மூழ்கிவிடும் என்பது நம்முடைய பண்டைய சாஸ்திரங்கள் கண்டிப்பாக எச்சரிக்கின்றன. ஜோதிடம் மற்றும் ஆன்மீக நூலின் ஆய்வின் அடிப்படையில் ஐதராபாத்தைச் சேர்ந்த முன்னணி முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சியில் இது ஒரு இதுவாக கூறப்பட்டது. அதாவது, ஒரு புனிதமான உயிரினத்தின் ஏற்றி உண்பது எதிர்காலத்தில் சரியாக 7 தலைமுறையினருக்கு நீட்டிக்கும் உயிர்கொல்லி மரபணு குறைபாடுகள் ஏற்படக்கூடும் என்பதே அந்த கருத்தாகும். முக்கியமாக ஜோதிடர்களால் விளக்கப்படும் இந்த 7 முறை சாபம் என்பது இந்து சாஸ்திரப்படி பாம்பு இறைச்சி உண்பது மிகவும் இழிவான ஒரு செயலாக கருதப்படுவதை சுட்டி காட்டுகிறது. மேலும் ஒருவரின் சுயநலத்திற்காகவும் வக்கிரமான இன்பத்திற்காகவும் பாம்புகளை துன்புறுத்துவதும் இரக்கமின்றி கொள்வதும் மனித இழைக்கக்கூடிய மிக முக்கியமான பாவங்கள் ஒன்றாக கூறப்படுகிறது. முக்கியமாக இதனை ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இந்த பாம்பை உண்பதனால் மிக முக்கியமாக இதனை உண்பதனால் நமக்கு மாபெரும் இன்னல்கள் ஏற்படும். பாம்பு, அதாவது இந்திய கலாச்சாரத்தில் பாம்புகள் வெறும் ஊர்வனவாக மட்டும் பார்க்கப்படுவதில்லை. மாறாக நாகதேவதையின் கழுத்திலும் முருகப்பெருமான் மற்றும் சிவபெருமான் ஆகியோரின் கழுத்தில் அணியப்படும் அணிகலனாக ஒரு அற்புதமான ஆபரணங்களாக அவை வழிபடுகின்றன. இத்தகைய தெய்வீக சக்தி வாய்ந்த பாம்புகளின் உயிரை பறித்து அவற்றின் இறைச்சியை உண்பதனால் ஏற்படும் பாம்பு சாபம் அல்லது நோகதோஷமானது அத்தவறை இழைத்தவரின் குடும்பத்தை 7 தலைமுறைகளுக்கு தொடர்த்துகிறது. முக்கியமாக அவர்கள் பாம்பு கடித்து இறந்து போவது, பாம்பினால் ஏதேனும் ஒரு இன்னல் நிகழும். இந்த நாகதோஷத்தின் காரணமாக குடும்பத்தில் பிறக்கும் குழந்தைகள் மற்றும் பேர குழந்தைகள் எதிர்கொள்ளும் நிலை மிகவும் மோசமானதாக அமைகிறது. சாஸ்திரங்களின்படி இந்த பாம்பு சாபமானது தவறு இழைத்தவரின் வம்சாவளியையும் அவருக்கு பின் வரும் சந்ததியினரையும் நேரடியாக தாக்குகிறது. அடுத்த தலைமுறையின் மீது இது ஏற்படுத்தக்கூடிய பேரழிவு தரும் விளைவுகள் குறித்து ஜோதிடர்கள் தெளிவாக கூறுகிறார்கள். முதலாவதாக, மலட்டுத்தன்மை அல்லது வம்சமே அழிந்து போவது என்பதே இந்த சாபத்தின் முக்கிய அறிகுறியாகும். நாகதோஷம் உள்ள குடும்பங்களில் அடுத்த தலைமுறையை சேர்ந்த இளைஞர்களோ அல்லது இளம் பெண்களோ திருமணம் செய்து கொள்வது மிகவும் கடினமாகி விடுகிறது. பல்வேறு முயற்சிகளுக்கு பிறகு அவர்கள் திருமணம் செய்து கொண்டாலும் கூட அக்குடும்பத்திற்கு சன்னதிகள் ஏதும் இல்லாமல் போய் வம்சமே அற்று போகும் அபாயம் ஏற்படுகிறது. முக்கியமாக இரண்டாவதாக, குழந்தைகளிடம் உடல் மற்றும் மன ரீதியான குறைபாடுகள் தோன்றும். இந்த பாம்பு இறைச்சி உண்பதனால் இந்த சாபத்திற்கு ஆளான குடும்பத்தில் பிறக்கும் குழந்தைகள், பேரக்குழந்தைகள் அல்லது கொள்ளு பேரன்கள் ஆகியோர் பிறந்ததிலிருந்தே மன வளர்ச்சி குன்றியோ அந்த நிலையில் இருந்து அவதிப்பட்டு நேரிடலாம். மேலும் கண் பார்வையின்மை அல்லது நடக்கும் திறனின்மை போன்ற கடுமையான உடல் குறைபாடுகளுடன் அவர்கள் பிறப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கின்றன. முக்கியமாக மூன்றாவதாக, தீவிரமான மற்றும் நாள்பட்ட நோய்கள் பரம்பரை நோய்களாக மாறுகின்றன.
தோல் நோய்கள், தொழு நோய்கள் அல்லது இரத்தம் மற்றும் நரம்பு மண்டலம் சார்ந்த விசித்திரமான நோய்கள் ஆகியவை குடும்பத்தில் தலைமுறையாக ஒருவரிடமிருந்து மற்றவருக்கு பரவுகின்றன. நவீன மருந்து சிகிச்சை எவ்வளவுதான் மேற்கொண்டாலும் இந்நோய்கள் முழுமையாக குணப்படுத்த முடியாத நிலை நமக்கு ஏற்படுத்தக்கூடும். நான்காவதாக முழுமையான நிதி அழிவும் வறுமையும் அக்குடும்பத்தை சூழ்ந்து கொள்ளுகின்றன. அவர்கள் கோட்டீஸ்வரராகவே இருந்தாலும் இந்த நாகதோஷத்தின் பாம்பு சாபத்தின் காரணமாக அவர்கள் கடுமையாக உழைத்து சேர்ந்த சொத்துக்கள் அனைத்தும் இழக்கப்பட்டு அவர்களால் திருப்பி செலுத்தவே முடியாத கடன் சூழல் சிக்கிக் கொள்கிறார்கள். இறுதியாக அடுத்த தலைமுறையினர் ஒரு நாளுக்கு ஒரு வேளை உணவுக்கே வழியின்றி மிக கடுமையான வறுமை நிலையை அடைவார்கள் என நம்பப்படுகின்றன. முக்கியமாக இந்த சாபத்தை எப்படி கண்டறியலாம் என்றால், ஒருவர் சிறு வயதிலிருந்து உழைத்து மாபெரும் கோட்டீஸ்வரராக இருக்கும் பட்சத்தில் அவருக்கு பிறந்த ஆண் குழந்தையானது அது சகல விதமான தீய பழக்கங்களில் ஈடுபட்டு அந்த சொத்துக்களை அப்படியே அழித்து கொண்டே வந்து கொண்டே இருப்பார். தேவையில்லா ஒரு மனைவி என இருக்கும் பட்சத்தில் மற்ற மனைவிகளை தேவையில்லாத பெண்களிடம் பழக்கம் வைத்து கொண்டு அந்த குடும்பத்திற்கு பேரழிவை ஏற்படுத்தி கூறுவார். குடும்ப மானத்தை ஒட்டுமொத்தமாக வாங்கக்கூடிய நபராக செயல்படுவார். ஒரு நேர்மையான மனிதருக்கு பிறந்த அக்குழந்தையானது கண்டிப்பாக அவருடைய நேர்மையை புறக்கணிக்கும் வகையில் தன் தகப்பனுடைய மரியாதைக்கு பேராபத்து ஏற்படுத்தக்கூடிய வகையில் அவருடைய சொத்து பத்துகள் அத்தனையும் அழித்துவிட்டு ஏதுமின்றி தவிக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்துவார். இவ்வளவு பணம் சம்பாதித்து விட்டார். இந்த மகனுக்கு எத்தனை தலைமுறை ஆனாலும் இந்த சொத்து அழியாத அளவிற்கு இந்த மாபெரும் மனிதர் சொத்து சேர்த்து வைத்திருக்கிறார் என பெருமூச்சு விடும் சமயத்தில் அத்தனை சொத்துக்களும் படிப்படியாக அழிந்து கொண்டே வந்து எதுவுமே இன்றி திருவோடு எடுக்கும் நிலைக்கு கூட செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இந்த இறைச்சி உண்பதனால் வரக்கூடும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.